ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் செல்லம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஒரு கப்பு தண்ணியில் எவ்வளோ சார்ஜஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ we are going to calculate the number of charges present in this cup of water. ஸோ சார்ஜ்னா என்னதுன்னா, இதில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு தெரியும், இந்த யூனிவர்ஸில் உள்ள எல்லா மேட்டருமே எதில் தான் செஞ்சுருக்கோம், இதில் தான் இருக்குது, ஆட்டமில் தான் இருக்குது. ஸோ ஆல் த பார்ட்டிகல் இந்த யூனிவர்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம். ஸோ த வாட்டர் இஸ் ஆல்சோ மேட் அப் ஆஃப் ஆட்டம். ஸோ வாட்டரோட மாலிகுலர் ஃபார்முலா என்னது நமக்கு? H2O. ஸோ H2O. ஸோ அந்த H2Oவில் எத்தனை சார்ஜ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். H2O. ஸோ H2Oனா ஹைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 1. ஸோ 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு ஆக்சிஜன் இருக்குது. ஸோ ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து 1. ஸோ அட்டாமிக் நம்பர் 1னா அதில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, ஒரு ப்ரோட்டான் இருக்குது. அப்போ ஒரு ஹைட்ரஜனில் மொத்தமாக எவ்வளோ சார்ஜ் இருக்குது? 2 சார்ஜ். ஏன் 2 சார்ஜ் இல்லைன்னா ஒரு எலக்ட்ரான் ஒரு ப்ரோட்டான் 2 சார்ஜ் இருக்குது. அப்போ இங்கே 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்துச்சுன்னா இதில் எத்தனை சார்ஜ் இருக்கும்? 1க்கு 2 சார்ஜ் இருக்குது. அப்போ 2 ஹைட்ரஜன் ஆட்டம்னா 4 சார்ஜஸ் இருக்குது. இந்த 4 சார்ஜ் என்னெல்லாம் வரும்? 2 எலக்ட்ரான் 2 ப்ரோட்டான். ஸோ அப்போது இந்த H2வில் 4 சார்ஜ் இருக்குது. ஆக்சிஜன், இந்த ஆக்சிஜன் எலிமெண்ட், ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து என்னதுன்னா 8. அப்படின்னா என்னதுன்னா 8 எலக்ட்ரான்ஸ் அண்ட் 8 ப்ரோட்டான்ஸ் இருக்குது. அப்போ மொத்தமாக எவ்வளோ சார்ஜஸ் இருக்குது? 16 சார்ஜஸ் இருக்குது. 16 சார்ஜஸ். ஸோ டோட்டலாக ஒரு H2O மாலிகுலில் 16 + 4 20 சார்ஜஸ் இருக்குது. 20 சார்ஜஸ் இருக்குது. ஸோ அப்போ இதில் நம்ம மொத்தம் எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். என்ன செய்யணும்? எத்தனை மாலிக்யூல் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த எவ்வளோ மாலிக்யூல் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த மாலிக்யூல் இன்ட்டு 20 சார்ஜஸ் 20 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இவ்வளோ சார்ஜஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன் 20ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம்? ஏன்னா ஒரு மாலிகுலில் எவ்வளோ சார்ஜஸ் இருக்குது? 20 சார்ஜஸ் இருக்குது. ஸோ அப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த கப். இந்த வாட்டர் இன்சைட் த கப்பில் இந்த வாட்டரில் எவ்வளோ சார்ஜஸ் இருக்குது, எவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அந்த மாலிக்யூல்ஸ் கூட எதை மல்டிப்ளை பண்ணணும்? இந்த 20 மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு கிடச்சிரும். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த எவ்வளவு மாலிக்யூல் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம்? அவகேட்ரோ லாவை யூஸ் பண்ண போகிறோம். இந்த அவகேட்ரானா என்னதுன்னா, மாலிகுலர் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மோல் வரும். ஒரு மாலிகுலர் மாஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் மாஸ் ஆஃப் எனி எலிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 மோல். அந்த 1 மோலில் எவ்வளவோ மாலிகுல்ஸ் இருக்குன்னா 6.023 × 10⁻23 மாலிக்யூல்ஸ் இருக்குது. இந்த லாவை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கண்டுபிடிக்கலாம். அந்த நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த 20ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு என்ன கிடச்சிரும்? டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் கிடச்சிரும். ஓகேயா? ஸோ நம்ம இப்போ அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர் இஸ் 18 கிராம். நம்ம அதை எழுதிடுவோம். மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர் இஸ் 18 கிராம். மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 18 கிராம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த கப்பில் உள்ள வாட்டரோட மாஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த வாட்டரோட மாஸ் எவ்வளோ இருக்குது? நமக்கு எவ்வளோ மாஸ் இந்த கப்பில் எவ்வளோ வாட்டர் இருக்குன்னா 250 கிராம் இருக்குது. அப்போது மாஸ் ஆஃப் த வாட்டர் நம்ம ஃபஸ்ட் எழுதிக்கிடுவோம். மாஸ் ஆஃப் த வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 250 கிராம். ஸோ மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர் வந்து 18 கிராம். அது வந்து மாறாது எப்போவுமே. ஏன்னா மாலிகுலர் மாஸ்னால் என்னது? H2O. அதோட டோட்டல் மாஸ் எடுத்தோம்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 18 கிராம்னு வந்திருக்கு. ஸோ மாலிகுலர் மாஸ் தான் 18 கிராம். நம்ம மெஷர் பண்ண மாஸ் எவ்வளவு? 250 கிராம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எவ்வளோ மோல்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் இன்னொன்று சொல்லி தந்திருக்கேன் உங்களுக்கு. இந்த மாலிகுலர் மாஸ் தான் என்னது நமக்கு? மோல். ஸோ 1 மோல் ஈக்குவல் டு 18 கிராம் இருக்குது. அப்போ எத்தனை மோல் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இதில். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ப்ரெசன்ட் இன் தி வாட்டர். இந்த கப்பில் உள்ள வாட்டரில் எத்தனை மோல் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு, ஸோ டோட்டல் மாஸ் நம்ம எவ்வளோ மெஷர் பண்ணியிருக்கோம்? 250 கிராம். 250 கிராம் பை 18 கிராம். ஸோ இதை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ப்ரெசன்ட். இந்த கப்புக்குள்ளாடி எவ்வளோ மோல் இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ 118 ஸோ 118 13.888 வருது. ஸோ அப்போ எவ்வளோ மோல்ஸ் இருக்குது? 13.888. ஓகே, நம்ம இவ்வளோ மோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லியிருந்திருக்கேன். ஒரு மோலில் எவ்வளவு மாலிக்யூல்ஸ் இருக்குது? ஒரு மோல். இது எப்போவுமே மாறாது. இதுதான் என்னது? அவகேட்ரோ நம்பர். ஸோ 1 மோல் இஸ் ஈக்குவல் டு
6.023 into 10 the power 23 molecules. So 1 mole of any molecules கேட்டால் என்ன சொல்லணும் 1 mole 6.023 into 10 the power 23 molecules. So 13.888 into 6.023 into 10 the power 23 molecules. இவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாலிக்யூல்ஸ் கூட எதை மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னேன், இந்த 20. ஏன்னா ஒரு மாலிக்யூலில் 20 சார்ஜஸ் இருக்குது. அப்போ இவ்வளோ மாலிக்யூல்ஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு கேட்டால் என்ன செஞ்சிடணும் நம்ம இன்ட்டு 23 இன்ட்டு 20. ஸோ இப்போ இதை அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இந்த 10 the power 23 கடைசி வச்சுட்டு இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி கேல்குலேஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், ரவுண்ட் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணணும், இல்லைனா இது நிறைய டைம் எடுக்கும். ஸோ 13.888க்கு நம்ம என்ன பண்ணிடலாம், 13.9 மாற்றிடுவோம். 13.9 into 6.023. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், 6ன்னு எடுத்துருவோம். அப்ராக்சிமேட்லி 6. இது ரொம்ப 023னா நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம். இன்ட்டு 20 இன்ட்டு 10 the power 23. ஓகே, இப்போ இந்த 3ஐ மல்டிப்ளை பண்ணும்போது 6 into 2 120. ஸோ 13.9 இன்ட்டு 120 இன்ட்டு 10 the power 23. ஸோ 13.9 into 120 இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ பண்ணும்போது 13.9 120. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன பண்ணிடலாம், 2 are 18 பேலன்ஸ் 1, 3 2 are 6 + 1 7 2 9 3 1 8 16 பேலன்ஸ் 1. ஸோ 6 1 இந்த 0 போட்டுரும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ 1668. ஸோ ஆன்சர் என்ன வந்திருக்கு, 1668 into 10 the power 23 charges. ஸோ நம்பர் ஆஃப் சார்ஜஸ். அப்போ நம்ம இந்த ஆன்சர் எப்படி எழுதிக்கலாம், 1.668 into 10 the power 26. ஏன்னா இங்கே 3 ஸ்தானம் பேக்கில் வந்திருக்கு. ஸோ 1.668 into 10 the power 23 charges.